தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் ஹீட் ஆகவும் கொஞ்சம் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, பட்டை வத்தல் தேவையான அளவு போட்டுக்கணும். வெங்காயம் கோல்டிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கணும். வதக்கி முடியவும் தக்காளி போடணும். தக்காளி சேர்த்துக்கணும். நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்யறதுனால 2 தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டு வதக்கி எடுத்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கணும்னு எல்லாத்தையுமே ஆற வச்சுக்கணும். ஆற வச்சு முடிச்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை